திருப்பாவை பாடல் 29 பாடி அதற்கான விளக்கங்களை இப்போ நான் கொடுக்க வந்திருக்கேன். வாங்க நம்ம பாடலை பார்க்கலாம். சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை செய்வித்து உன் பொற்றாமலை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றவையர் துண்ணும் குலத்தில் பிறந்து குற்றேவெல் எங்களை கொல்லாமல் போகாது. ஈற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உண்டனோடு ஒற்றாமே ஆவோம், உனக்கேயாம் ஆட் செய்வோம், மற்ற நம் காமங்கள் மற்றேலோர் எம்பாவாய். இது பாடல். இப்ப இந்த பாடலுக்கான விளக்கம். சரணாகதி அடைந்த பின்பு வருகின்ற வெளிப்பாடு. இந்த பாசுரமும் ஒரு விண்ணப்ப பாசுரமாக தான் ஆண்டாள் வச்சிருக்காங்க இறைவனிடத்துல. இந்த பாசுரம் அப்படி இருந்தாலும் கூட எப்படி சிறப்புடையது என்பதை பாடல் விளக்கங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப விளக்கத்துக்கு வரலாம். இறைவா, வைகரையாகிய ஆதிகாலை பொழுதினிலே நாங்கள் உன்னை சேவித்து வழிபட வந்துவிட்டோம். நாங்கள் எல்லாரும் இப்ப கூட உன்னை பார்த்து வழிபட தான்